ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டியோட நெக்ஸ்ட் வீக்கோட மூமெண்டம் எப்படி இருக்கும், நாளைக்கு என்ன மாதிரி மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டோட அனலைசிஸும் பார்க்கலாம். இப்போ ஓவராலாக ட்ரெண்டு எப்படி இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் நிஃப்டி இப்போ மந்த்லி கேண்டிலில் வச்சுருக்கேன். மந்த்லி கேண்டிலில் பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். அந்த ட்ரெண்ட் லைன் பாருங்கள் எக்ஸாக்டாக எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீக்கோட லோ, அதாவது 17,300 ரேஞ்சுக்கு கீழே நிஃப்டி க்ளோஸ் ஆகுது அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கரெக்டாக மந்த்லியில் ஒரு சப்போர்ட் எடுத்து, இந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட் எடுத்து மேலே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் நடந்துகிட்ருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்பவும் வரைகிற மாதிரி ப்ரீவியஸ் டேவோட வீக்கு டே ஹை, மந்தோட ஹை, அதே மாதிரி வீக்கோட டே ஹை லோவை மார்க் பண்ணலாம். ஸோ ப்ரீவியஸ் மந்தோட ஹையை நான் மார்க் பண்ணுறேன். அதுக்கு நான் வந்து க்ரீன் கலர் கொடுத்துக்கிறேன். ப்ரீவியஸ் மந்தோட லோவை மார்க் பண்ணுறேன். அதுக்கு நான் க்ரீன் கலர் கொடுத்துக்கிறேன். அடுத்து நான் அப்படி என்ன பண்ணுறேன், வீக்லி கேண்டில் வைக்கிறேன். வீக்லி கேண்டிலில் ப்ரீவியஸ் வீக்கோட ஹை, அப்போ ப்ரீவியஸ் வீக்குங்கிறது இந்த வீக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீக்கோட ஹை அதை நான் என்ன பண்ணுறேன், ஆரஞ்சு கலரில் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த வீக்கோட லோங்கிறது க்ரீன் ஆரஞ்சு கலரில் மார்க் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் வீக்லியில் என்ன மாதிரி ஒரு ட்ரெண்டு மூவ் ஆகிட்டுருக்குங்கிறத ஒரு ட்ரெண்டில் இப்போயே வரைஞ்சிடலாம். நீ பாருங்கள், இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துலேருந்து பாருங்கள் எல்லா பாயிண்ட்ஸும் மேக்ஸிமம் டச் ஆகி போயிட்டுருக்கா. ஸோ நிஃப்டிக்கு இந்த வீக்கோட ஹையை தாண்டுறப்ப நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்க போகிற இடம் வந்து இதுதான், 18,030 18,050. இந்த ரேஞ்சு தான் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்க போது. சப்போர்ட்டான ரீஜன் வந்து பார்த்திங்கன்னா 17,250 ப்ரீவியஸ் மந்தோட லோ. இந்த ரேஞ்சு வந்து சப்போர்ட்டாக இருக்கும். இதுக்குள்ளே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் நல்லாவே தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து டே கேண்டில் வச்சுக்கலாம். டே கேண்டில் வச்சு ப்ரீவியஸ் டேவோட ஹை, அதான் வீக்கோட ஹை இருக்குது. ஸோ நான் லோவை மட்டும் மார்க் பண்ணுறேன். அதுக்கு நான் வந்து வயலட் கலர் மார்க் கொடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஹரிசாண்டல் லைன் செலக்ட் பண்ணுறேன். மார்க் பண்ணி அதுக்கு வயலட் கலர் கொடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டேயில் இந்த மாதிரி கண்டிஷனில் நிஃப்டி மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நல்லாவே தெரியுது. ஸோ இப்போ நம்ம வந்து 15 மினிட்ஸில் போயிட்டு என்ன மாதிரி நிஃப்டி மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நாளைக்கு நான் 15 மினிட்ஸ் வச்சுட்டேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறோம். எந்த இடத்துலேருந்து, இந்த இடத்துலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். அந்த ட்ரெண்ட் லைனை வந்து நான் ப்ளூ கலரில் கொடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி பாருங்கள், இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். மேக்ஸிமம் ரீச் ஆகிட்டு போகிற பாயிண்ட்டு. ஓகேங்களா? அடுத்து இந்த பாட்டமை கனெக்ட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாட்டம் டு பாட்டம் இருக்குல்ல, இதையும் கனெக்ட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே, இப்போ நமக்கு என்ன மாதிரியான ஒரு ட்ரெண்ட் இதுக்குள்ளே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன்னா, எந்தெந்த இடத்துலலாம் வந்து நிஃப்டி கன்சல்டேட் ஆகிருக்குன்னு பார்க்குறேங்க. அதுக்கு கொஞ்சம் ப்ரீவியஸாக போகிறேன் நான் பின்னாடி. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நமக்கு இந்த இடம் எல்லாமே வந்து ஒரு கன்சல்டேஷன் தான் நடந்திருக்கு. ஓகேங்களா? இந்த ரேஞ்சு. ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் அவுட்டுங்கிறது வந்து வீக்லியோட ஹையை பிரேக் அவுட் பண்ணணும். வீக்லியோட ஹையை பிரேக் அவுட் பண்ணால் ஒரு நல்ல மூவ் மேலே கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அதே நேரத்தில் எந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்குதுன்னு பாருங்கள். நான் அதை வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டு உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். வரைஞ்சி நான் அதை டாட்டட் லைனில் கொடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எதுக்காக இந்த லைன் வரைஞ்சேன் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் பாருங்கள், இந்த இடம் பாருங்கள், இந்த இடம் பாருங்கள், இந்த இடம் பாருங்கள். ஸோ இந்த இடத்துலலாம் நான் மார்க் பண்ண இடத்துலலாம் ரெசிஸ்டன்ஸ் போயிட்டு
இந்த இடத்துக்குலாம் போனப்போ ஏறி ரெசிஸ்டன்ஸ் இதை கட் பண்ணுறப்ப மேலே ஏறி இருக்குது, இங்கேருந்து மேலே ஏறி இருக்குது, இங்கே கன்சல்டேட் ஆகி மேலே போயிருக்கு. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இங்கே பாருங்கள், இந்த ரேஞ்சில் போனதுக்கப்புறம் நிஃப்டி இறங்கியிருக்கு, இந்த ரேஞ்சை ரீச் பண்ணதுக்கப்புறம் நிஃப்டி இறங்கியிருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம இதை வச்சு என்ன ப்ளே பண்ண போகிறோம்னா, இங்கே பாருங்கள், இந்த வீக்கில் இப்போ நிஃப்டி இருக்கிற ரேஞ்சிலேருந்து அடுத்து இதுக்கு ரெசிஸ்டன்ஸ் லைனாக இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா 17,700 ரேஞ்ச் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரேஞ்சுக்கு அப்புறம் இது கன்சல்டேட் ஆக சான்ஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஃபர்தராக அப் ட்ரெண்ட் மூவ் ஆகும். அது வந்து நமக்கு 18,000 ரேஞ்ச், நான் வீக்லியில் ஹை சொன்னல ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச், அந்த லெவல் வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இது ரெண்டுமே நடக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதுக்குள்ளேயே ஒரு கன்சல்டேஷன் நடக்க சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த கன்சல்டேஷன் லெவலும் இப்படியே மூவ் ஆகிட்ருக்கும் இந்த வீக்குள்ளார. நான் குளோபல் மார்க்கெட்டோட ஷார்ட்ஸ் இது போட்டிருக்கேன், அதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குளோபல் மார்க்கெட் நல்ல பாசிட்டிவாக தான் இருக்குது. நம்ம நிஃப்டி நாளைக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தெரியுது. அது நாளைக்கு காலையில் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியோட லெவலில் போய் பார்ப்போம். நான் இந்த இடத்த தான் திருப்பி சொல்கிறேன். இந்த இடம் வந்து ஒரு கன்சல்டேஷன் ஜோனு. ஸோ இந்த கன்சல்டேஷன் ஜோனுக்குள்ளே தான் இப்போ இருக்குது. இந்த ஜோன் கட்டாயி மேலானால் அப்பாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 17,900 ஃப்ரெண்ட்ஸ். ஏன் 17,900 ரேஞ்சு சொல்கிறேன்னா, பாருங்கள், ஒரு வாட்டியும் வந்து இங்கே இந்த இடம் நீங்கள் அப்படியே பின்னாடி போய் இன்னும் ப்ரீஸ் போக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லாவே புரியும். இந்த ரேஞ்சிலலாம் வர்றப்போ நிஃப்டி வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ரேஞ்சாக ரெசிஸ்டன்ஸ் நிஃப்டிக்கு இருக்க போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்ச். அதாவது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு 17,700, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 17,900. இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா ப்ரீவியஸ் மந்தோட ஹை 18,050 அந்த ரேஞ்ச் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா 17,500 வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது ஏன் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறேன்னா பாருங்கள், இந்த நம்ம பின்னாடி போகலாம். இந்த ரேஞ்ச் உங்களுக்கு புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? நான் காட்டுறேன். இந்த ரேஞ்சிலலாம் படுறப்ப தான் மார்க்கெட் பட்டு மேலே மூவ் ஆகிருக்கு. ஸோ அந்த 17,500 ரேஞ்சுங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்படியே பேங்க் நிஃப்டியோட அனலைஸ் பண்ணிடலாம். நான் பேங்க் நிஃப்டியை வந்து வீக்லி கேண்டிலில் வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோட லென்த் அதிகமாக போயிடும் அப்படிங்கிறதுனால, உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறனால ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீக்கோட மந்த் ஹை லோ, அப்புறம் ப்ரீவியஸ் வீக்கோட ஹை லோ, ப்ரீவியஸ் டேவோட ஹை லோவை மார்க் பண்ணிட்டேன். இப்போ நான் வீக்கில் வச்சு பேங்க் நிஃப்டி என்ன ட்ரெண்டில் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இந்த இடம் பாட்டம். ஸோ இப்போ இங்கேருந்து பாருங்களேன், நாளைக்கு ப்ரீவியஸ் வீக்கை கட் பண்ணுதுன்னு வச்சுங்க, அதோட ரேஞ்ச் வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து எங்கே இருக்கும், ப்ரீவியஸ் மந்தோட ஹை 42,000 ரேஞ்ச் ஃப்ரெண்ட்ஸ், 42,050 அந்த ரேஞ்சுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா பேங்க் நிஃப்டியில் வந்து ஒரு நல்ல மூமெண்டம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம எப்படி கேப்சர் பண்ணலான்னா பாருங்கள், வீக்லிலேயும் கட் ஆகும், அதே நேரத்தில் மந்த்லிலையும் கட்டாயம் நல்லா ஒரு 1 hour கேண்டில் க்ளோஸ் ஆகுது பட்சத்தில் பேங்க் நிஃப்டி வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வந்து ஒரு நல்ல மூமெண்டம் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அதை அப்படியே டே கேண்டிலில் வைக்கிறேன். டே கேண்டில் வச்சு நிஃப்டியில் பேங்க் நிஃப்டியில் என்ன மூவ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக வந்து லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லி இந்த ரேஞ்சில் தான் இப்போ க்ளோஸ் ஆகிருக்கு பேங்க் நிஃப்டி. ஸோ இப்போ நம்ம இதை 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுக்கலாம். 15 மினிட்ஸ் கேண்டிலில் என்ன மாதிரியான ஒரு மூவ் இதில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், பாட்டம் டு பாட்டம் இந்த ட்ரெண்டை கவனித்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அதே சேம் இந்த ட்ரெண்டை கவனித்து பாருங்கள். இப்போ பேங்க் நிஃப்டி இருக்கிற ரேஞ்ச் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனில் இருக்குது.
இந்த இடத்த பிரேக் அவுட் ஆகுது, நாளைக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதுன்னா பேங்க் நிஃப்டி வந்து இந்த ரேஞ்ச் 42,000 ஈஸியாக ரீச் பண்ணும். அங்கேருந்து ஒரு சின்ன கரெக்ஷன் வந்துட்டு திருப்பி 41,300 இந்த ரேஞ்சுக்குள்ளே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். சப்போஸ் கேப் டவுனில் ஓப்பன் ஆகுதுன்னா இந்த இடம் சப்போர்ட்டாக எடுக்கும். அடுத்து இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா இது கீழே இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஃப்ரெண்ட்ஸ், நான் லாஸ்ட் வீக்கே சொன்னேன் டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகி மேலே ஏறி இந்த ரெசிஸ்டன்ஸை ரீச் ஆகணும். இப்போ பாருங்கள், நான் ஒரு சேனல் பேட்டர்ன் சொல்கிறேன். சேனல் பேட்டர்னோட ரீடெஸ்ட் லெவலில் தான் இப்போ இருக்குது. இது சேனல் பாருங்கள், சேனல்லேருந்து மேலே ஏறி பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் லெவல் எக்ஸாம்பிளுக்கு இந்த ரேஞ்சு 41,150 ரேஞ்சுக்கு திருப்பி ரீச் ஆச்சுன்னா இது வந்து ரீடெஸ்ட்டாக எடுத்துகிட்டு ஃபர்தராக அப் ட்ரெண்டில் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை கட் பண்ணுறப்ப 41,350 ரேஞ்சை கட் பண்ணுறப்ப இது வந்து ஈஸியாக இந்த ரேஞ்சை அடையும். இந்த வீக்கில் 42,000 அடையிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், சப்போஸ் இதுக்கு கீழே கட்டாகி க்ளோஸ் ஆகுதுன்னா இதுக்கு நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து 40,850 இந்த ரேஞ்ச் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த கன்சால்டேஷன் ரேஞ்சுக்குள்ளேயே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைகிறோம், அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி மார்க்கெட்டில் உங்களுக்கு ஒர்க் ஆகுதுங்கிறத பேஸ் பண்ணி தான் உங்களோட இன்ட்ரா டேயில் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கான ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ எப்படி வரையணும், எப்படி இந்த மார்க்கெட்டை புரிஞ்சிக்க நம்ம ட்ரை பண்ணுங்கிறத கற்றுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், கற்றுக்கிட்டு ப்ளே பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ மார்க்கெட்டில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கற்றுக்க முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக மார்க்கெட்டில் ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ்,